இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியலில் நிறைய அடிகள் மாற்றி 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 முத்துக்கும் மீனாவுக்கும் தான் விழுந்திருக்கு. எப்போ ரவியும் ஸ்ருதியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்தாங்களோ அப்போ பார்த்திங்கன்னா சீதா அதில் உள்ளார இழுக்கப்பட்டாங்க. மீனாவை வீட்டை விட்டே துரத்தப்பட்டாங்க. பலார்னு அற வாங்கினது. அண்ணாமலை ஸ்டேஷனுக்கு போனதுக்கு பிறகு முத்து உடஞ்சி போய் உட்காந்துருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு ஹார்ட் அட்டாக்குங்கும் போது அவருடைய காரையே விற்று கார் இல்லாமல் கடைசியில் போய் காரு துடைக்க போகிறது கழுவ போகிறதுன்னு போனது ஆரம்பிச்சு அடுத்தடுத்து உங்களுக்கு அடிகள் தான். இந்த சீரியலுடைய மெயின் கப்பல் அவங்க தான். என்னதான் 3 கப்பல் இருந்தாலும் கூட இவங்க 2 பேர் தான் ஹீரோ ஹீரோயின். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும் இத்தனை கஷ்டங்களும் காயங்களும் துன்பங்களும் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் ரவியும் ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையாகி ஓடி போன அப்புறமா நிம்மதியாக ஒரு சூப்பரான ஒரு வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. பணத்துக்கு கஷ்டப்பட்ட மாதிரி காமிக்கல, எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட்ட மாதிரி தெரியல. இத்தனைக்கும் ரவி சம்பளத்துக்கு வேலைக்கு கூட போகல. இவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. அவங்க சம்பளத்துக்கு கூட போகலாம். ஆனால் ஹனிமூனுக்கு அப்ராட் தான் போகணும் அப்படின்னாங்க. அப்ராடில் மழை பெய்யுதே. நாங்கள் எந்த அப்ராட்னா உலகம் ஃபுல்லாக மழையாக பெஞ்சிட்டு இருக்கு, நமக்கு ஒன்றும் புரியலன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ இந்த மனோஜும் ரோஹிணி பார்த்திங்க அப்படின்னா ஜாலியாக இருக்காங்க. அவங்க ரூமை விட்டு தர வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அப்படியே விஜயா கூட சப்போர்ட் பண்ணிப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணிக்கு எத்தனை திருட்டுத்தனங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த இதை விற்றுட்டாங்க, இந்த பியூட்டி பார்லரை கடன் வாங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பொய்களுக்கு மேலே பொய்கள் சொல்லியிருக்காங்க. மனோஜ் அதை விட ஒரு பெரிய பொய் சொல்லிட்டு வேலைக்கு போகாமல் சுற்றிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து இந்த குடும்பத்துக்கு ஒரு அடி விழணும் இந்த கப்பலுக்கு அப்படின்னு பார்த்தா அது மீனா மூலமாக விழுந்தால் தான் கரெக்டாக இருக்கும். மீனா அந்த பார்க்குக்கு ஏதோ ஒரு விஷயமா போகும்பொழுது அங்கே மனோஜ் படுத்து கிடக்கிறாருங்கிறத பார்த்துட்டு முதல் நாள் சொல்லாமல் 2 நாள் 3 நாள் தொடர்ந்து துரத்தி போய் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு டெய்லி வேலைக்குன்னு சொல்லிட்டு இங்கே தான் படுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்த ரோஹிணி முன்னாடி உன் புருஷனை பற்றி உன் புருஷனே ஒரு ஃப்ராடு, இல்லை என் புருஷனை டிரைவர்னு பேசிகிட்டு இருக்கேன், உன் புருஷன் வேலைக்கு போவான் பார்க்கலாம் படுத்து கிடக்கிறாரு, அவர் வேலைக்கே போகலையாம், எல்லாம் போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காரு, அவர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு நீ என் புருஷனை டிரைவர்னு ஏதாவது சொல்கிறியா அப்படின்னு ஏதாவது ஒரு சண்டைக்கு அப்போ சொல்லிடணும். அப்போ தான் ரோஹிணிக்கு ஒரு பெரிய இடியாக ஒரு பெரிய இந்த கௌரவ குறைச்சல் மானக்கேடாக இந்த இடத்துல நிற்கும். அது மட்டும் இல்லாமல் மனோஜும் வீட்டை எல்லாரும் முன்னாடி மாட்டுவார். மனோஜ் ஈஸியாக தப்பிச்சிட்டே இருக்க பாவமாக உண்மையிலே முத்துவும் மீனாவும் கஷ்டப்படுறதை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் பயங்கரமாக தான் இருக்கும். அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அது மீனா கண்ணில் பட்டு கிடச்சி நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா